நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஸ்லிம்மாகவும் அழகாகவும் ஆகிறதா அர்த்தமா? நோ வே. வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து மசில் லாஸ் அண்ட் வாட்டர் லாஸ் ஃபேட் எல்லாமே குறையிறது தான் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு கிராஸ் டயட் இருக்கீங்க இல்லை வந்து ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் லாஸ் தான் ஆகும், அதுக்கப்புறம் மசில் லாஸ் ஆகும். ஓகே, இது மூலிமா நீங்கள் ரொம்ப டயர்டாகவும் அண்ட் வந்து ஸ்டாமினா இல்லாமல் நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்து டயட் பண்ணுறது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். பட் ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அன்வான்டான ஃபேட்ஸை மட்டும்தான் உங்களோட பாடியிலேருந்து ரெடியூஸ் பண்ணும். லைக் பெல்லி ஃபேட்டு அண்ட் வந்து தை ஃபேட்ஸ், இந்த மாதிரியான ஃபேட்ஸ் எல்லாம் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சஸ்டைனபிள் வே. ஓகேவா? ஸோ இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஹெல்த்தியாகவும் நல்ல ஸ்டாமினாவோடவும் நம்மளால இருக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 3 kg வந்து மசில் லாஸ் நடக்கும், மீதி 2 kg வந்து வாட்டர் லாஸ் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி சொல்யூஷன் தான், திரும்ப வந்துடும். இதே வந்து ஒரு 3 kg நீங்கள் ஃபேட் லாஸ் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் டோன்டாகவும் ஸ்டாமினாவோட இருப்பாங்க. ஓகே, பட் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க வந்து ரொம்ப வீக்காகவும் டயர்டாகவும் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கிலோஸை ட்ராக் பண்ணக்கூடாது, உங்களுடைய இன்ச்சஸ் தான் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் ஃபேட் லாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கான பிளான் வித் ஃப்ரீ கன்சல்டேஷனோட நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.